வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை கந்தனுண்டு கவலையில்லை. ஆத்ம நண்பர்களே, எங்களின் சேனலின் சார்பாக அனைத்து நண்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம வரக்கூடிய தைப்பூச திருநாள் அன்று கட்டாயமாக நம் வீட்டுக்கு வாங்கிட்டு வர வேண்டிய மிக முக்கியமான 3 பொருட்களை பற்றி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆமாம் நண்பர்களே, இந்த ஆண்டு 2025 பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தைப்பூச திருநாள் வருது. இந்த தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது அப்படியே முருகப்பெருமானுக்கே உகந்த நாளாக இருக்கிறது. அதனால நண்பர்களே, தைப்பூசத்தன்று இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் கடைகளிலிருந்து வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் நீங்கி செல்வ வளம் கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பகைவர்களும் உங்களை விட்டு ஓடோடி போவாங்க. அதனால அந்த 3 பொருட்களும் என்னென்னன்னு தெரிஞ்சுக்க இந்த பதிவை நீங்க முழுமையாக பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களே, இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூச தினம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் அந்த தைப்பூசங்களை காட்டிலும் ரொம்பவுமே அபூர்வமான விசேஷ தைப்பூசமாக இருக்கு. அதனால இந்த தைப்பூசத்தை தவற விடாமல் முருக வழிபாடு செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். அதனால நண்பர்களே, இந்த பதிவில் நாம் தைப்பூசத்தை பற்றியும் முருக வழிபாட்டை பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். அதனால் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அது கூடவே உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல ஓ முருகா சரணம் என்று சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம். நண்பர்களே, இந்த தைப்பூசத்தன்று ஏராளமான முருக பக்தர்கள் முருகப்பெருமானை நினைத்து காவடி எடுத்து அலகு குத்தி முருக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தொன்று தொட்டு நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில முருக பக்தர்கள் 48 நாட்கள் விரதம் இருப்பது, 21 நாட்கள் விரதம் இருப்பது, அப்படியும் முடியாதவர்கள் 6 நாட்கள் முருகப்பெருமானை மனதில் எண்ணி விரதம் இருந்து இந்த தைப்பூச தினத்தை கொண்டாடுவாங்க. இப்படி இந்த தைப்பூச திருநாளில் முருகப்பெருமானுக்காக விரதம் இருந்து காவடி எடுத்து முருக வழிபாட்டை செய்வதன் மூலமாக நமது வழிபாட்டுக்கான நற்பலன்கள் உண்டாகுமாம். அதனால உங்கள எத்தனை பேரு முருகப்பெருமானுக்காக விரதம் இருக்கீங்க, அதே சமயத்தில் காவடி எடுக்க இருக்கீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ் கீழே சொல்லுங்க. அதே சமயம் நண்பர்களே, இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசம் அப்படிங்கிறது இது நாள் வரைக்கும் வந்த தைப்பூசங்களை காட்டிலும் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான அபூர்வமான ஒரு தைப்பூசமாக சொல்லப்படுகிறது. இது எதனால அப்படின்னா, பொதுவாக முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அப்படின்னா அது செவ்வாய்க்கிழமையாகத்தான் இருக்கு. அதனால தான் முருக பக்தர்கள் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை நோக்கி விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் நவகிரகங்களில் ஒருவரான செவ்வாய் பகவானுக்கு உரித்தான கடவுளாக விளங்கக்கூடிய கடவுள்தான் இந்த முருகப்பெருமான். அதனால்தான் ஜோதிடம் அடிப்படையில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபட்டாங்க அப்படின்னா செவ்வாய் தோஷம் விலகும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி முருகனுக்கே உரித்தான நாளான இந்த செவ்வாய்க்கிழமை தான் இந்த ஆண்டு தைப்பூசமும் வர இருக்கு. அதாவது 2025 பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த தைப்பூச திருநாள் வருது. அதனால்தான் நண்பர்களே, இந்த ஆண்டில் வரக்கூடிய தைப்பூசத்தை நீங்க கொஞ்சம் கூட தவற விடாமல் உங்க முழு மனதோடு நீங்க முருகப்பெருமானை வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். ஆனா ஒருவேளை நீங்க காவடியும் எடுக்கல, முருகப்பெருமானுக்காக விரதமும் இருக்கல அப்படியானாலும் நீங்க ஒரு கவலையுமே பட தேவையில்லை. எதனால அப்படின்னா, இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்க காலையில் எழுந்து நீராடி விட்டு முருக ஆலயங்களுக்கு சென்று முறைப்படி வழிபாடு செய்தீங்க அப்படின்னாலே போதும், உங்களுக்கான நற்பலன்கள் உண்டாகும். அதே சமயத்தில் நீங்க வீட்டில் இருந்து கொண்டே முருகப்பெருமானுக்கே உரித்தான வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசங்கள் போன்றவற்றை ஒரு முறையாவது பாராயணம் செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த மந்திரம் ஆனா ஓம் சரவண பவ அப்படிங்கிற மந்திரத்தை நீங்க 108 முறை வாய்விட்டு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க மனசுக்குள்ளேயும் சொல்லலாம்.
இப்படி சொன்னாலே அந்த முருகப்பெருமானின் நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் இந்த தைப்பூச தினம் அப்படிங்கிறது இந்த ஆண்டின் ரொம்ப ரொம்ப நல்ல கிரகங்களின் சேர்க்கையோடு வருவதனால் நீங்க உங்க வீட்டுக்கு புதிதாக சில பொருட்களை வாங்கிட்டு வருவதன் மூலமாக அதிக நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். குறிப்பாக நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களையும் நீங்க வாங்கிட்டு வந்து உங்க வீட்டில் வைப்பதன் மூலமாக செல்வ வளம் கிடைக்கும். அதே சமயத்தில் பகைவன் தொல்லைகள் நீங்கும். அந்த வகையில் நாம முதலில் பார்க்கக்கூடிய பொருள் என்னன்னா பச்சரிசி. ஆமாம் நண்பர்களே, இந்த பச்சரிசியை நீங்க வாங்கிட்டு வந்து தைப்பூச திருநாளில் உங்க வீட்டில் வந்து வச்சீங்க அப்படின்னா அதிக அளவிலான நன்மைகள் உங்களை வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் உங்க வீட்டில் ஒரு பொழுதுமே உணவு பஞ்சம் ஏற்படாது. அதனால்தான் நீங்க அதிக அளவில் பச்சரிசியை வாங்கணும்னு சொல்லல. நீங்க ஒரு அரைப்படியாவது வாங்கிட்டு வந்து வச்சீங்கன்னா நன்மை உண்டாகும். அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா முருகப்பெருமானின் வாகனமான மயிலின் தோகையை வாங்கிட்டு வந்து வீட்டில் நீங்க வைக்கலாம். ஆமாம் நண்பர்களே, மயிலின் தோகை அப்படின்னா நீங்க கட்டுக்கட்டாகத்தான் வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஒரே ஒரு மயில் இறகை கூட வாங்கிட்டு வந்தாலே போதும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா மயிலின் இறக்கைகள் நாமாக சென்று பிடுங்கக்கூடாது. அதுவாகவே உதிர்ந்து விழக்கூடிய இறகுகளை எடுத்து வரலாம். இல்லைன்னா கடையில் விக்கிறவங்க கிட்ட ஒரே ஒரு மயில் இறகையை வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில் வைத்து வழிபடலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வீட்டில் உள்ள முருகப்பெருமானின் உருவப்படம் மீது சாய்த்து வைத்து வழிபடலாம். நற்பலன்கள் உண்டாகும். அடுத்து நாம 3ஆவதாக வாங்கிட்டு வர வேண்டிய பொருள் என்னன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு மகாலட்சுமி தேவியின் அம்சம் பொருந்திய ஒரு பொருளாக சொல்லப்படுவது. அதனால்தான் இந்த தைப்பூச திருநாளில் கல்லுப்பை வாங்கிட்டு வந்து உங்க உப்பு ஜாடியில் நிரப்பி வச்சீங்கன்னா அதிகளவிலான செல்வ வளம் உண்டாகும். உங்களுக்கும் ஏதாச்சும் கடன் தொல்லைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் கடன் தொல்லைகள் விலகுமாம். அதே சமயத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திஷ்டிகளும் விடுபடுமாம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. நண்பர்களே, மிக முக்கியமான வினயம் என்னன்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது எப்பவுமே நம்முடைய உப்பு ஜாடியில் குறையாதவாறு பார்த்துக்கணும். ஒருவேளை கல்லுப்பு ஜாடியில் கல்லுப்பு குறையுது அப்படின்னா உடனடியாக நம்ம கடைக்கு போய் கல்லுப்பு வாங்கிட்டு வந்து அந்த உப்பு ஜாடியில் நிரப்பி வைப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்ல பலனை நமக்கு கொடுக்கும். இதை தவிர நண்பர்களே, இந்த தைப்பூச திருநாளில் பச்சை கற்பூரத்தை நம் வீட்டுக்கு வாங்கி வரலாம். மற்றும் எலுமிச்சம்பழத்தை நம் வீட்டுக்கு வாங்கி வந்தோம் அப்படின்னா இது நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். நண்பர்களே, இந்த பதிவில் தான் சொல்லி இருந்த 3 பொருள்களையும் நீங்க தைப்பூச திருநாளில் வாங்கி வந்து நீங்க உங்க வீட்டில் வச்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகனின் அனுகிரகம் உங்கள் குடும்பத்திற்கும் உங்கள் வீட்டிற்கும் உங்களுக்கும் அதிக அளவில் நலன் உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது நல்ல காரியங்களை தொடங்குவதற்கும் ஒரு உகந்த நாளாக விளங்குது. அதனால நீங்க ஒரு புதிய தொழிலை தொடங்கணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூச திருநாளில் தொடங்கலாம். அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் நிலங்களை வாங்கணும், காடுகளை விற்கணும் அப்படின்னாலும் இந்த தைப்பூசத்தில் இந்த வினயங்களை செய்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.